ஒரு வீட்டிலே செல்லமாக ஒரு நாய் வளர்க்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த வீட்டின் அருகே ஆடுகள் சில இன்னும் ஒரு வீட்டிலே காணப்பட்டன. நாய் தனது வீட்டு எஜமானர்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தது. அன்பினால் அந்த எஜமானர்கள் அந்த நாயினை கட்டு வைத்திருந்தார்கள். அதே நேரத்தில் அந்த நாய்க்கு அந்த ஆடுகளை பிடிக்கவில்லை. ஆடுகளை எதிரியாகவே அந்த நாய் பார்த்து கொண்டிருந்தது. திடீரென இந்த நேரத்தில் அந்த பிரதேசத்திலே ஒரு பேரழிவு, அதாவது மண் சரிவு என்கின்ற ஒரு பேரழிவு ஏற்பட்டது. இதன் போது அந்த நாயின் மீது அன்பு காட்டி வளர்த்த அந்த குடும்பம், அந்த வீட்டிலே வாழ்ந்த குடும்பம் மண்ணுக்குள்ளே புதையுண்டு போனது. இதன் காரணமாக அந்த செல்லம் பிராணி நாய் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டு கவலையுடன் காட்சி அளித்துக் கொண்டிருந்தது. உண்மையில் அது குடும்பத்தினரை அந்த மண்ணின் மீதே நுகர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நிலைமை மாத்திரமே ஏற்பட்டது. இந்த நிலைமையினை, இந்த நாயின் பரிதாபத்தினை அவதானித்துக் கொண்டிருந்தன நாய் எதிரியாக பார்த்த அந்த ஆடுகள். ஆனால் அந்த ஆடுகள் இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. நாயின் மீது ஆடுகளுக்கு அனுதாபமும் அன்பும் ஏற்படத் தொடங்கின. நாய் தனது குடும்பத்தினரை, அன்பு காட்டிய குடும்பத்தினரை தேடிக்கொண்டு அலைவதை ஆடுகள் கண்டதுமே அந்த ஆடுகள் நாயின் அருகே வரத் தொடங்கின, அணுகத் தொடங்கின, அன்புடன் அந்த நாயினை பார்க்கத் தொடங்கின. இவ்வாறு நாயின் மீது உண்டான அந்த ஆடுகளின் பாசத்தினை அப்போதுதான் அந்த நாய் உணர்ந்து கொண்டது. இதன் காரணமாக அந்த நாய் எதிரியாக பார்த்த ஆடுகளுக்கு மத்தியிலே அன்புடனும் பாசத்துடனும் பழகத் தொடங்கின. ஒரே குடும்பமாக தற்போது ஆடுகளும் நாயும் அந்த வீட்டுச் சூழலிலே வாழத் தொடங்கின. இதுதான் பாசம்.